எங்கள் ஆதீன குருமுதல்வர் இன்றைய தினம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். நலமா என விசாரிக்கிறேன். ஏதோ இருக்கிறேன். நீ எப்படியப்பா இருக்க? ஏதோ பிழைக்கிறேன். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, என் பிள்ளை படிச்சிருக்கான், வேலை கிடைக்கல. நம்ம கவர்னரை கேட்டா என்ன செய்ய, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது போல இப்படி ஒரு என்னைய கேட்டா ஒரு வேலும் குத்தகை கொடுக்க மாட்டாங்க. எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு தெரியும். தர்மயாதின குருமணியை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறத நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு எல்லாரும் இருக்கிறத பார்த்தாரு ஞானசம்பந்தர். என்ன சொன்ன, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை, கண்ணின் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்து. இதை விட யார் யார் சொல்லுவா? இப்பேற்பட்ட சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறோம். எல்லாரும் மதம் மாறி போயிடாதீங்க. இதை காட்டுவானுங்க. நம் மனதை பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லி உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி, நாளையும் நடக்குது, நாளை கழிச்சு நடக்குது. ஒரு சமயத்திலே ஒரு கிறிஸ்துவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா போயிடுவோம். ஒரு முஸ்லீம் எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை அல்லான்னு குள்ளா வச்சிருவோம். நம்ம ஆளும் என்ன சொன்னாலும் சரி, டைகர் ரைஸ் அண்ட் ஸ்வீட் ரைஸ் இது போடுறாங்களா, சுண்டல் குடிக்கிறார்களா என்பதை விட்டு நம்முடைய சமய நெறியை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் எல்லாம் குங்குமம் வைத்துக் கொள்ள மாட்டேங்கிறார்கள், ஸ்டிக்கர் போட்டு வைத்துக் கொள்கிறார்கள், ஃபேர் அண்ட் லவ்லி பூசுகிறார்கள். பூசும் நீரு போல் உள்ளம் புனிதர்கள். முடிச்சு கங்காளன் பூசும் கவசத்தின் நீற்றை மங்காமல் பூசி வருகிறீர்கள் என சொல்லி காலமும் கடலையும் காத்திராயவர்க்கும் என்று சொல்வார்கள். வாழ்த்துக்களை சொல்லி அமைங்க.